தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை அமலுக்கு வந்துள்ள நிலையில் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்குள் பக்தர்கள் பிளாஸ்டிக் பைகள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் அளித்துள்ள தகவல்களை பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் மிகப்பெரிய அளவில் காணப்படுகிறது. ஆகம விதிகளின்படி கோவில்கள் நள்ளிரவில் திறக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் பிரசித்தி பெற்ற கோவில்கள் எல்லாம் நடையானது திறக்கப்படவில்லை. இந்நிலையில் புத்தாண்டு பிறந்த விடிய காலை 4 மணியிலிருந்து கோவில் நடையானது திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அதாவது பிளாஸ்டிக்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களை கோவிலுக்குள் கொண்டு வர அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களுக்கு அதாவது பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக துணி பைகளை பயன்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தை கோவில்கள் முன்னெடுத்திருக்கின்றன. அது அறம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கோவில்களில் எடுப்பது வழக்கம். முன்பு காலத்தில் கலை, இலக்கியம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எடுப்பது வழக்கம். அந்த வகையில் திருக்கோயில்களில் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் முதல் முயற்சியாக இன்று நீங்கள் பார்க்கலாம். பிளாஸ்டிக் பை கொண்டு வருபவர்களுக்கு அதாவது பூஜை பொருட்களை பிளாஸ்டிக் பையில் ஏந்தி வருவர்களுக்கு அதை வாங்கி கொண்டு மாற்றாக இன்று மட்டும் இலவசமாக துணிப்பைகள் வழங்கப்படுகிறது. இந்த துணிப்பைகள் மூலமாகத்தான் இனி கொண்டு வர வேண்டும் என்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பிளாஸ்டிக் பைகளை கொண்டு வர அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் அறிவித்தது. இதை போன்று அனைத்து கோவில்களிலும் இது போன்று பிளாஸ்டிக் பொருட்களை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்ம விளக்குவதற்காக கோவில் நிர்வாகத்தினுடைய மேலாளர் பழனி நம்முடன் இருக்கிறார். அவருடைய கேட்போம். சார், பிளாஸ்டிக் தடை இன்றிலிருந்து விதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு மாற்றாக பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன விஷயத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது அரசே இப்போ தமிழ்நாடு அரசே பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்கு. அதற்கு முதல் ஏற்பாடாக இப்போ நம்ம கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் பிளாஸ்டிக் பைகளை வாங்கி கொண்டு அதுக்கு மாற்றாக துணிப்பைகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். பிளாஸ்டிக் பொருட்பையை கொண்டு போக அனுமதி இல்லை. அதை இன்று மட்டும் இலவசமாக தரீங்களா? இது எப்படி தரப்போறீங்க? இது இன்று மட்டும் முதல் கட்டமாக இலவசமாக வழங்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் பொதுமக்கள் பிளாஸ்டிக் பையை தவிர்த்து துணிப்பை கொண்டு வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் நிர்வாகத்துக்குள்ள எந்த விதமான பிளாஸ்டிக் பொருளும் கொண்டு வரக்கூடாது. அது கண்டிப்பாக திருக்கோயிலுக்கு இனிமேல் பிளாஸ்டிக் பொருட்கள் எதுகளும் கொண்டு வர வேண்டாம் என்று சேவார்த்திகளை வற்புறுத்தி சொல்லுகிறோம். பக்தர்களிடம் கேட்போம், இந்த பிளாஸ்டிக் பை மாற்றாக என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்கன்னு கேட்போம். சார், ஒரு நிமிஷம். இது பிளாஸ்டிக் பைக்கு பதில் மாற்றாக துணிப்பை கொண்டு வந்திருக்கலாம். இதை எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தானே, வரவேற்கத்தக்கதான். நல்ல ஆரோக்கியமான விஷயம், வரவேற்கத்தக்கதான், மக்களுக்கு தேவையானது தான். பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக பண்ணுறாங்க, நல்லது தான். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நன்றி. தொடர்ச்சியாக பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக பக்தர்களுடைய கருத்து. அது மட்டுமில்லாமல் கோவில்களில் இனி எந்த நிலையிலும் பிளாஸ்டிக் பைகளை கொண்டு வர அனுமதி இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் சுபாஷ் சந்திரபோஸ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.